கம்மியாக இருக்குது சவுண்டு. ரொம்ப நாள் கழிச்சு படத்தை ஆடியோ லான்ச்சுக்கு கொண்டு வந்துருக்கோம். அப்படியே அந்த கத்துனீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்னா சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதாங்க எல்லாத்துலேயும் டானிக்கு. ஆக்சுவலாக மெல்லிசி எங்கேருந்து தொடங்குதுன்னு தெரியல. இந்த படம் ரொம்ப அழகாக நானும் ரஞ்சித் ஒரு நாள் காஃபி சாப்பிட்டு கேட்ட கதை. அது ஒரு 3/4 மணி நேரத்தில் சொன்ன கதை. ரஞ்சித் வந்து ஒவ்வொரு வேலையும் ஒரு 300 அடி ஆழத்தில் போய் தான் ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவார். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள். ஆக்சுவலாக கதையை கேட்டோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. முக்கியமாக இன்றைக்கி இல்லை, அது என்றைக்குமே சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாக ஏற்பட்டது. ஒரு ஆண் ஒரு பெண் மேலே வச்சிருக்கிற அந்த அன்போட ஆழத்தை சொல்கிற ஒரு படமாக எனக்கு பட்டது. எத்தனை விதமான அந்த படத்தை சொல்லலாம். இன்னொரு பக்கமும் இருக்குது இந்த கதையில், ஒரு த்ரில்லரும் இருக்குது. அண்ட் இந்த உலகம் எங்கே எப்படி என்னவானாலும் சரி, அண்ட் கடைசியாக அது வந்து சேர்ற இடங்கிறது ஒரு ஆண் பெண்ணோட உறவு தான் அது முக்கியமான எமோஷனாக இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் சரி அந்த ரிலேஷன்ஷிப், அந்த எமோஷன்ஸ், அதுதான் படம். வாழ்க்கை அதை பற்றி தான் இருக்குது. அதுமாரி தான் வாழ்க்கையும் இருக்குது. அதை நம்பி தான் நீங்களும் இருக்கும், நம்மளும் இருக்கும், எல்லாருமே இருக்கும். அது ஜெயிச்சுமா இருந்தாலும் சரி, தோற்றமாலும் சரி. ஸோ அந்த எமோஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக ஆழமாக சொல்லக்கூடிய படம் தான் இந்த மெல்லிசை. அந்த ரஞ்சித் வந்து பிசுறே இருக்காது, எக்ஸிபிஷன் வந்து பிசுறே இருக்காது. அந்தந்த ஃப்ரீடம் இருக்குது ஒர்க் பண்ணும்போது. கிளைமேக்ஸ்னால் நான் ஒன்று நடித்து ஒன்று எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு நினைக்கிறேன் வேறு ஒரு இடத்துல வச்சு, இல்லை தரவா எனக்கு ஒன்றும் பிரச்சனை தரவா நீங்கள் ட்ரை பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்னா. ஸோ இன்னொரு சான்ஸ் இருந்தது. அந்த மாதிரி படத்தில் நிறையா இடத்துல எனக்கு யூஸ் பண்ணுறதுனால இருந்தது. அதை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா நான் கேட்பேன், தரவா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், இதுக்கு ஒரு ஷார்ட் வச்சுக்கலாமா கேட்டாலும் அந்த ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அதனால் எல்லா வகையிலும் நடிப்புனா வெறும் டைலாக் டெலிவரி இல்லை, பாடி லாங்குவேஜ் இல்லை, அதுக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஆள். எல்லாத்துக்கும் நம்பலை ரஞ்சித், அவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஆள். ஸோ நான் ரஞ்சித்துக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க, ரஞ்சித் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து நான் ரஞ்சித் தேங்க்ஸ் சொல்லுறேன். சாம் நல்லா பேசினாப்புல, கொஞ்சம் நிறையா பேசினாப்புல. ஆனால் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டெடிகேட்டடான ஒரு ஆள், சின்சியரான ஒரு ஆள். ஏன்னா இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் அவருக்கு தான் ஃபங்க்ஷனால் அவரை பாராட்டணும் அப்படின்னா இல்லை, நிஜமாக ரொம்ப சின்சியரான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். இந்த படத்துக்கு அப்புறம் சாமோட சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி செம்மையாக பேசப்படும் நான் நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன், வருவார் நம்புகிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆள் காயத்ரி. நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் நடிக்கும்போது நான் பஜ்ஜிக்கிட்ட பாலாஜிக்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், கொஞ்சம் விட்டால் இந்த பொண்ணை நான் தூக்கி சாப்பிட்டோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு. இங்கே நடிக்கும்போது சரி, சின்ன சின்ன டீட்டெயிலாம் காயத்ரி செம்மையாக பண்ணுவாங்க. இந்த படம் ஆரம்பிக்கும்போது 4-5 ஹீரோயின்ஸ் ஆப்ஷன் இருக்கும்போது நான் ரஞ்சித்தை இல்லை காயத்ரி ஒரு ஆடிஷன் பாருங்கள், அப்புறம் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆடிஷனாக பார்த்தாரு, ஷீ இம்ப்ரெஸ்ட். சூப்பராக பண்ணியிருக்காங்க காயத்ரி. அவங்க எமோஷன்ஸோட அர்த்தம் எனக்கு புரியுது. கண்டிப்பாக இதுலேருந்து காயத்ரி இன்னொரு லெவலுக்கு போவாங்க நான் நம்புகிறேன். தீபக் பூபதி அவர் மேலே நிறைய கோபம் இருக்குது, அது எல்லாத்தையும் மீறி இப்போ நல்ல சந்தோஷம் இருக்குது. இந்த ரிபல் ஸ்டுடியோ சூப்பராக வரணும், இன்னும் பெருசாக வரணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், அதுகளுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இன்றைக்கி ஆடியோ லான்ச் வந்திருக்கு, சீக்கிரம் திரைக்கு வரும். நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா, நீங்கள் சாங் பார்த்தீங்களா, அதை விட பல மடங்கு இந்த படம் என்டர்டெயின் பண்ணும் கன்ஃபார்ம். நான் நம்புகிறேன், அது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இங்கே வந்து அத்தனை பேருக்கு நன்றி, பத்திரிக்கை மட்டும் கூட நம்மளுக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. தேங்க்யூ.